வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைக்கு எல்கேஜி குழந்தையிலிருந்து 8th 10th +2 அதற்கப்பால் நீட் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எடுத்தாலும் அவர்களால் முழுமையாக அதில் வெற்றி அடைய முடியவில்லை. அதில் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. பெற்றோர்கள் படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் அவங்க படிக்கலைங்கிற கம்ப்ளைண்ட் தான் வருது. இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன கல்வி ரீதியான அவர்களுடைய இயல்புத்தன்மையில் மாற்றங்கள் இருக்கிறது என்பதை கடந்த 25 ஆண்டு காலமாக ஆய்வு செய்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் கற்றல் ஆய்வகம் என்பதை உருவாக்கியுள்ளது. மாணவர்கள் படித்தல், அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அல்லது கல்லூரிக்கு அனுப்புகிறோம், போட்டித் தேர்வுக்கு அனுப்புகிறோம். இந்த படித்தல் அப்படிங்கிற உள்ள மெக்கானிசம், அதாவது லேர்னிங்கில் உள்ள மெக்கானிசத்தில் வரக்கூடிய மாறுபாடுகள் தான் அவர்களுடைய கற்றலில் அதிகமாக சக்ஸஸ் பண்ண முடியலைங்கிற காரணமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஜெனட்டிக்கல் ஃபேக்டர், எபிஜெனட்டிக் ஃபேக்டர், அதுக்கடுத்து அவங்களுடைய கிளாஸ் ரூம், இதில் உள்ள மூன்றுமே இணைந்து தான் அந்த லேர்னிங் மெக்கானிசத்தை உருவாக்குது. அப்போ இந்த லேர்னிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகள், லேர்னிங்கில் ஏற்படக்கூடிய தாமதமான நிகழ்வுகள் அவங்களுடைய கற்றல் திறனை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்கு எடுக்கிறதையும் குறைச்சிட்டு அவர்களுக்கு வெறுப்பு நிலையை கொண்டு வந்துடுது. இந்த சமீபத்தில் நாங்கள் ஆய்வு செஞ்ச மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அதே மாதிரி அடிக்கடி கிளாஸ் ரூமில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு, ஃப்ரெண்ட்ஸுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதாவது ஃபுல் போர்ஷன் என்னால் படிக்க முடியல, என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாமில் எழுத முடியல, அப்புறம் என்னுடைய மைண்டு எப்போவுமே எதையாவது ஒன்று சிந்திச்சுட்டே இருக்குது, ஈவன் கிளாஸ் ரூம்லேயும் கூட ஒரு செகண்டு கவனித்தாலும் மீதி அனைத்து நேரமும் அனைத்து பீரியட்லேயும் என்னுடைய கவனம் வெளியில் போயிட்டே இருக்குது, அதே மாதிரி கிளாஸ் ரூமில் தூக்கம் வருது, படிக்க ஆரம்பித்தாவே தூக்கம் வருது, அதே மாதிரி நிறையா நான் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மொபைலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதே மாதிரி டிவியை நான் அதிகமாக பார்க்குறேன், அதே மாதிரி எனக்கு தமிழ் பிடிக்கல, இங்கிலீஷ் பிடிக்கல, எழுத பிடிக்கல, அதே மாதிரி சயின்ஸ் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் படிக்க தோண மாட்டேங்குது, படிக்க உட்கார முடியலைங்கிறாங்க, அதே மாதிரி எழுதினாலும் எழுதுறதுக்கு பிடிக்கல, மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது, அதே மாதிரி எப்போவுமே ஒரு சின்ன சப்தம் கேட்டாங்க கூட நான் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுறேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் கிளாஸில் உட்கார்ந்துருப்பேன், என்னுடைய பார்வை எல்லாமே கிளாஸ் ரூமுக்கு வெளியில் என்ன நடக்குதுங்கிறதான் கவனிச்சிட்ருப்பேன். டீச்சர் ஏதாவது எங்களை கேட்டாங்க கூட நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல, அவங்க அதுக்கு அப்புறம் ஏன் நீ கவனிக்கலைன்னு கேட்டால் என்னால் கவனிக்க முடியாது மேடம், என்னால் இப்படி தான் இருக்க முடியும், நான் அவங்களை எதிர்த்து பேசிடுறேன். இப்படி பல பிரச்சனைகளை எங்களுடைய லேர்னிங் லேபின் மூலமாக மாணவர்கள் எப்படியெல்லாம் பாதிச்சிருக்காங்கிறத கண்டறிந்தோம். இப்போது இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை ஒரே சமயத்தில் நீ படி, நல்லா படி, கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற வார்த்தையில் அது குணப்படுத்த முடியாது. மாணவர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை எப்படி இருக்கிறதோ அதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவையோ, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த உளவியல் ரீதியில் நீங்கள் ஒரு மீனிங் எடுத்துக்கூடாது. எப்படி உடம்புக்கு மருத்துவம் தேவையோ அதே போல் லேர்னிங் மெக்கானிசத்துக்கு அவங்களுடைய மெக்கானிசம் எரரை கண்டெடுத்து மாற்றக்கூடிய தெரப்பூட்டிக் கன்சல்டன்சி தேவை. மனசை கல்வியை மருந்து கொடுத்து மாற்ற முடியும்னா உலகத்தில் எல்லாமே மருந்து சாப்பிட்டு எல்லாமே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருவாங்க, ஏன் நேஷனல் ஃபஸ்ட்டு கூட எடுத்துருவாங்க. அதனால் திறனை உருவாக்குவதற்கு திறன் சார்ந்த பயிற்சிகள் அல்ல, தெரப்பூட்டிக் அனாலிசிஸ் அண்ட் கன்சல்டேஷன் தேவைங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நிறைய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கிறாங்க, எனக்கு படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு கேமு தான் பிடிக்குது, அதே மாதிரி நான் கொஷினை பார்த்தேன்னா எல்லாமே எனக்கு மறந்து போயிடுது, அதே மாதிரி படிக்கிற நேரத்தில் படிக்கிறதுங்கிறது எனக்கு சிரமமான காரியமாக இருக்குது, அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் என்னை டார்கெட் பண்ணியே ஏதாவது ஒரு சொல்கிறாங்க, அதே மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு முக்கியமான கொஷின் மட்டும் தான் படிச்சுட்டு போகணும்னு தோணுது. எக்ஸாமு ஃபியருங்கிறது பழைய ஃபேக்டர், ஆதிகாலம் தொண்டு சொல்லக்கூடியது எக்ஸாம் பயம். ஆனால் அதற்கப்பால் உடல் ரீதியான பிரச்சனைகள், அதே மாதிரி ஃபேமிலி ரீதியான பிரச்சனைகள், இப்படி மாணவர்களுடைய ப்ராப்ளத்தை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து இதெல்லாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற தேடிட்டு இருக்கிற பெற்றோருக்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்
லேர்னிங் லேப் அப்படிங்கிறது உருவாக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிலிங் ரிவலரி, ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை இருந்தாங்கன்னா இவருக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கிளாஸ் ரூமில், அவங்க பேசுகிறத வந்து நான் கவனிச்சிட்டே இருக்கேன். டீச்சர் வந்து பேசுகிற சமயத்தில் வந்து அதாவது அவங்க பேசுகிறப்ப கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவங்ககிட்ட பேசுகிறப்ப கவனிக்கிறாங்க. இதனால எனக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. அதே மாதிரி காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியல. அதுக்கடுத்து வந்து ஹோம்ஒர்க் எனக்கு எழுத பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்போவுமே வந்து நான் விளையாண்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி என்னுடைய பிரதர்ஸோ, வீட்டில் உள்ளவங்களோ, அப்பா அம்மாவோ மொபைலை பார்த்தாங்கன்னா எனக்கு பார்க்கணும்னு தோணுது. அந்த மொபைலை நான் பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. படிக்கணும்னு நினச்சாங்க கூட எனக்கு மொபைல் பார்க்கணுங்கிறது தான் அதிக விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, எப்போவுமே வந்து எனக்கு சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் சாப்பாடு தான் எனக்கு பிடிக்குது. சாதாரண சாப்பாடு பிடிக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அதிகமான நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிளாஸில் வந்து லிசன் பண்ணுறதே இல்லை. நான் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே வந்து மனசுக்குள்ளே ஓயாமல் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு எழுதுறதெல்லாம் என்னமோ ஒன்று எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பெற்றோர்கள் எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீட் எக்ஸாமுக்கே வந்து 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி, அதாவது சம்டைம் வந்து 10த்துலேருந்தே நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் கூட சில ஸ்கூல்கள்லாம் சொல்கிறாங்க, சில நிறுவனங்கள் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் போய் அந்த நீட்டுக்கே வந்து ரிப்பீட் பண்ணி தான் பாஸ் பண்ணக்கூடிய மாணவன் எம்பிபிஎஸ்சில் எப்படி பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி பெற்றோர்கள் எங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி நியாயமானதான். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே வந்து இவ்வளவு கோச்சிங் கொடுத்து, இவ்வளவு டீச்சிங் கொடுத்து, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மாணவனால் மெயின் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ண முடியும்னு கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி தான். பெற்றோர்கள் இதை கேட்குறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் ஒன்று தீர்வு என்ன? ஒரு மாணவன் படி அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க, ஸ்கூலில் படின்னு சொல்லிடுறாங்க. அந்த படின்னு சொல்கிறதுக்கும் அவங்க படிக்கிறதுக்கும் இடையில் ஏகப்பட்ட காம்பனண்ட் வேலை செய்யணும். அந்த லேர்னிங் மெக்கானிசத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அவர்களுடைய ரிசல்ட்டை வந்து அதிகமாக வராமல், மார்க் அதிகமாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னா முடியவே முடியாது. நாங்கள் எங்களுடைய லேர்னிங் லேபில், அதாவது கற்றல் ஆய்வகத்தில் அந்த மாணவர்களுடைய ஒவ்வொரு திறனையும் பிளட் லேபில் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இவ்வளோ தான் அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. அவர்களோடு நாங்கள் பயணிக்கிறோம். ஒரு மாணவனுக்கு வந்து அவர்கள் கற்றல் திறனை உருவாக்குவதற்கு அவர்கள் கோஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அது வந்து குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தேவை. ஏன் அப்படின்னா, இப்போ எங்ககிட்ட கன்சல்டிங் வரக்கூடியவங்க நேற்று படிக்கலை அப்படின்னு வர்றதில்லை. படிக்கலைங்கிறத அவங்களுடைய டேட்டா அனாலிசிஸ் எப்படின்னா, ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துருப்பாங்க, 9th பார்த்துருப்பாங்க, ஈவன் 9th 10th பார்த்து போட்டு 11th ஸ்டாண்டர்டில் வருவாங்க. ஈவன் சொல்லப்போனால் +2ல் எக்ஸாம் 3 மாதத்துக்கு முன்னாடி வருவாங்க. இவ்வளவு டேட்டாக்களை பார்த்துட்டு தான் எங்ககிட்ட வந்து இவன் படிக்க மாட்டேங்கிறான், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், மொபைல் பார்த்துட்ருக்கான், விளையாண்டுட்டே இருக்கான், மார்க் ஸ்கோர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எப்போ தெரியுது? உதாரணத்துக்கு வந்து +2 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை எங்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து 6th தெரியுது அப்படின்னா, அப்போ 6th முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்து தான் நாங்கள் அந்த திறனை உருவாக்க முடியும். ஏன்னா இவங்க ஸ்கூலில் வந்து லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி அவங்க படிக்கலைங்கிற ரிப்போர்ட்டை மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. படிக்க மாட்டேங்கிற அப்சர்வேஷன் தான் இவங்க பார்த்துருப்பாங்க. அதை மாற்றுவதற்கு நிறைய நாங்கள் அனலைஸ் பண்ணி அவர்களுடைய கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய மாணவர்கள் என்னென்னா, நான் எங்கேயுமே வரமாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவங்க முடைக்கிறாங்க. அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அந்த லேர்னிங் லேபில் வந்து ABCDEF அப்படிங்கிற காம்பனண்ட்டை நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். அதாவது அவங்களுடைய ஆட்டிடியூட், அகாடமி, அவங்களுடைய அப்ரோச், அதுக்கடுத்து வந்து பிஹேவியரல், அதுக்கடுத்து வந்து கம்யூனிகேஷன், கான்ஃப்ளிக்ட்டு, அதே மாதிரி வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட்டு, அதுக்கடுத்து அவங்களுடைய ஒரு பிரச்சனையும் அவங்க டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்க, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்து அவங்களுடைய டிஜிட்டல் ஹேபிட் இருக்குது, அதுக்கடுத்து எமோஷனல் ஃபேக்டர் என்ன, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து எஃப் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேக்கல்ட்டி, ஃபுட் அண்ட் ஃபீலிங், இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபேக்டருங்கிறது கேமிங் ஃபேக்டர். அது ஃபிசிக்கல் கேமாக இருக்கலாம், டிஜிட்டல் கேமாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஃபேக்டர். அப்போ வந்து அவங்களுடைய ஹெல்த் கான்சியஸ், இப்படி ஒவ்வொரு ஃபேக்டரியுமே வந்து நாங்கள் ஒரே நாளில் வந்து மெடிக்கல் லேப், பிளட் லேப் மாதிரி டெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களோட நாங்கள் பயணித்து தான்
நாங்கள் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டறிந்து தான் அந்த மாணவர்களை நாங்கள் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களாக மாற்றியிருக்கோம். கடந்த 25 ஆண்டு காலமாக எங்களுடைய நிறுவனம் வந்து இந்த மாணவர்களுக்கான ஸ்பெஷல் லேர்னிங் ப்ரோக்ராம், அதாவது என்னென்னா கார்ப்பரேட் லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து லேர்னிங் லேபை வச்சு அவங்க மூலமாக அதை கண்டறிந்து மாற்றுகிறோம். அதே மாதிரி இந்த லேர்னிங்கில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி எல்லா மாணவர்களுமே வந்து டியூட்டோரியல் போனால் தான் பாஸ் பண்ண முடியும்னு இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த டியூஷன் போய் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதே எக்ஸாம் திரும்ப வச்சாங்க கூட அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க அல்லது அதிக மதிப்பெண் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவங்க எல்லாமே வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதே மாதிரி எங்களுடைய ஆய்வு வந்து என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ஏன் உருவாக்குறோம்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டேட் போர்டில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க ஸ்கூல் லெவல்லையாக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாக இருக்கலாம், இவங்கள நாங்கள் ஆய்வு செஞ்சோம். என்ன ஆய்வுனா, நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டீங்க இந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாமில், உங்களை கொண்டு போய் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் வச்சா நீங்கள் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அனைத்து மாணவர்களும், சார் நாங்கள் அதில் படிக்கவே முடியாது, ஏன்னா அது சொந்தமாக எழுதணுமாமா, எங்களுக்கு சொந்தமாக எழுத தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நேராக சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் உள்ளவங்களை அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் போர்டில் நல்லா படிச்சுட்ருக்கீங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறீங்க, நீங்கள் வந்து உங்களால் ஸ்டேட் போர்டில் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க மனப்பாடம் பண்ணி படிக்கணுமாமா, அது எங்களால் முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க வந்து சொந்தமாக எழுத தெரியாதுங்கிறாங்க, இன்னொருத்தர் மனப்பாடம் பண்ண தெரியாதுங்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு என்ன நடந்துகிட்ருக்குதுங்கிறத ஆய்வு செய்து தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. ஒரு மாணவர் எந்த கல்வி முறை திட்டத்தில் படித்தாலும், அது சென்ட்ரல் போர்டாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், நேஷனல் போர்டாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் போர்டாக இருக்கலாம், அந்த படித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டாவே எதையும் படிக்கக்கூடிய திறன் உருவாக்கணும், திறனை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்சி ப்ரோக்ராம். இது வந்து டியூஷன் மாதிரி கிடையாது. அதே மாதிரி இது கிளாஸ் ரூம் பேஸ்டு புரோட்டோகால் கிடையாது. அந்த மாணவர்களுடைய கற்றல் திறனை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து அதை மேம்படுத்தி அவர்கள் அனைத்து வகையான சிஸ்டமேட்டிக் லேர்னிங்க்கும் தயாராகக்கூடிய ப்ராசஸ் தான் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அவர்களுடைய அறிவுப்பாதை இயக்கம் சொல்கிறோம். எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கிறது, எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, எந்த விஷயத்துலையுமே வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை தள்ளி போடுறது, அதுக்கடுத்து வந்து எப்போவுமே தனக்கு பிடித்தது மட்டுமே செய்கிறது, ஸ்போர்ட்ஸு அல்லது டிஜிட்டல் கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது, இப்படி பல ஃபேக்டர் இருக்குது. இந்த ஃபேக்டர்லாம் வந்து நாங்கள் யாருக்குமே அட்வைஸ் பண்ணவே மாட்டோம். எங்களுடைய ஃபார்மேட் வந்து ஏடிஎம், நோ அட்வைஸ், நோ டுட்டோரியல், நோ மெடிஷன். அதே மாதிரி நோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த காலத்தில், அறிவே இல்லாத காலத்தில் அவர்களுக்கு இது கரெக்டு, இதுதான் செய் அப்படின்னு சொன்னது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படின்னா என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு இந்த இடம் இருக்குது, இந்த இடத்த வாங்கிக்க, அதாவது இந்த சீட், இந்த காலேஜில் இந்த சீட் இருக்குது, இந்த சீட்டு நீங்கள் எடுத்துங்க, இந்த சீட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கவுன்சிலிங். இதுதான் ஆதி காலம் தொட்டு பண்ணக்கூடியது. பட் நாங்கள் பண்ணுறது வந்து அவர்களுடைய கற்றல் திறன், அறிவு பாதை, அதே மாதிரி அவர்களுடைய விருப்ப குறைபாடு, இவற்றை நாங்கள் கண்டறிந்து மாற்றுறோம். அப்போ மாணவர்கள் வந்து மனப்பாடம் பண்ண முடியலையா, மனப்பாடம் என்பது வேறு, கற்றல் என்பது வேறுன்னு நினச்சிக்கணும். இன்றைக்கி வந்து மனப்பாடம்ங்கிறது பழைய ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து டயல் ஃபோன் இருந்தது, அப்போ அதில் மெமரியே வச்சுக்க முடியாது. அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கீபேட் வந்தது, அதில் கொஞ்சம் நம்பரை ஸ்டோர் பண்ணலான்னு வந்தது. இதுதான் ஸ்டோரிங். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன வந்துச்சுன்னா, ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. அதை விட அட்வான்ஸ் இனிமேல் ஹியூமனாய்டு வரப்போகுது. அப்போ இதில் என்ன வேலை செய்யுதுன்னா, ஒரு இன்டெலிஜென்சி ப்ராசஸ் வேலை செய்யுது. அப்போ மெமரிங்கிறது ஓல்டு கான்செப்ட், இப்போ வரக்கூடியது லேர்னிங்கில் வந்து இன்டெலிஜென்சி. அப்போ நாங்கள் என்ன எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லேர்னிங் ஃபவுண்டேஷன் மாணவர்களுக்கு உருவாக்குனா ஹியூமன் இன்டெலிஜென்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்களில் நீட் எக்ஸாமுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மூலமாக
நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். முதல்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கேள்வியை எனக்கு பதில் தெரியலன்னு கேட்டால் அந்த கேள்வியை வந்து கொண்டு வந்து கொடுக்குற ஸ்பீடு, கொண்டு வந்து கொடுக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அது வந்து ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம், டேட்டா ப்ரொவைடிங் சிஸ்டம் தான். பட் ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்சிங்கிறது அவர் தான் கற்று உணர்ந்து தெரிந்த விஷயத்தை தேவைப்படும் போது எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிற கான்செப்ட் தியரியை 1956 உருவாக்கப்பட்டது. இப்போ இது என்ன ஆச்சுன்னா அது வந்து டிஜிட்டலைஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறது இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஒரு பொருளை கேட்டிங்கன்னா அந்த பொருள் தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட பொருள்களை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இது வந்து கன்சூமரைசேஷனாக தவிர இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், இது வந்து கன்சியூமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதானே தவிர அவர்களுடைய திறனை உருவாக்குவதல்ல அப்படிங்கிறத பெற்றோர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பல பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து அவங்களோட குழந்தைகளை வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவங்க கேட்கப்பெல்லாம் வாங்கி கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு படிப்பாங்கன்னு நினச்சி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறது. அதை குழந்தைகள் நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்களோ அதை என்ஜாய் பண்ணுமே தவிர அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் உலகத்தை முதலாக பார்க்குறாங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபேண்டசிங்கிற பேரில் வந்து நிறையா தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து கற்றலில் பிரச்சனையை உருவாக்குது, கற்றல் சார்ந்த குறைபாட்டை உருவாக்குது. இன்றைக்கி நீங்கள் சாட்டிஸ்ஃபைங் பண்ணிடலாம், பட் இன்னொரு 10 days, இன்னொரு 10 வருஷம் கழித்து அவர்களால் சுயமாக இயங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காகத்தான் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் லேப் என்பதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இது வந்து ஒரு லெவல் வந்து 3 months உருவாக்கியிருக்கோம். ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ மாற்றுவதற்கு குறைந்த அளவு 12 லெவல்ஸ் தேவைப்படுது. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களோடு கன்சல்டன்சி சர்வீஸில் இணைந்து நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிக்கிறோம். உங்களுடைய கற்றல் சார்ந்த, சமூகம் சார்ந்த திறன்களில் என்ன குறைபாடுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி உங்களால் அந்த லேர்னிங் மெக்கானிசத்தில் வந்து ரீடிங் தனியாக இருக்குது, ரீடென்ஷன் தனியாக இருக்குது, ரீகாலிங் தனியாக இருக்குது, ரைட்டிங் தனியாக இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, ஆனால் எழுத முடியல. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து நாங்கள் படிக்க அனலைஸ் பண்ணோம்னா அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் என்னென்னா விஷுவல் லேர்னிங்காக இருக்குதே தவிர வெர்பல் லேர்னிங்காக இல்லை, வெர்பல் ரீடிங்காக இல்லை. விஷுவல் ரீடிங்காக இருக்கிறதே தவிர வெர்பல் ரீடிங்காக இல்லை. அப்போ இவங்களால வந்து பார்க்குறது நினைவில் இருக்க மாதிரி இருக்குமே தவிர அடுத்த மறந்து போயிடும். அப்போ அவங்களுடைய மெமரி மெக்கானிசம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லேர்னிங் மெக்கானிசம் சொல்கிறோம். ரீடிங்காக இருக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் மாணவர்களுடைய இயல்புத்தன்மை எப்படி இருக்கிறது, அதே மாதிரி அவர்களுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி அவர்களுக்கு எதிராக செய்யுது இப்படின்னு கண்டறிந்து அவங்களுக்கு அட்வைஸோ, டுட்டோரியலோ, மெடிஷனோ அல்லது கவுன்சிலிங்கோ கொடுக்காம அவர்களுடைய ரியாலிட்டிக்கு முறையில் கொண்டு போகிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே என்கிற மைண்ட் செட் நாலேஜ் தரக்கூடிய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. நண்பர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவலை நீங்களாக ஒரு அர்த்தத்தை கொண்டு நீங்களாக ஒன்றை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஜஸ்ட் கால் என்கின்ற உளவியல் முதல் உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சந்ததிகளை எதிர்கால உலகத்துக்காக தயாராக்குவதற்காக லேர்னிங் லேபில் இணைய உங்களை அழைக்கிறோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.